ஒரு நாடு எப்படி இருக்குது, ஒரு ஆட்சி எப்படி இருக்குதுன்றதுக்கு நல்ல உதாரணம் அந்த நாட்டோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்றது. சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து -0 கூட கிடையாது, மைனஸில் போகுது. எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ சட்டம் ஒழுங்கு எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கா, உடனே பார்க்குறவங்க யூபியில் நல்லா இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் டேட்டா வச்சுட்டு இந்த யூபியில் வந்து செயின் அறுக்கிறது 10, இங்கே வந்து 8 இப்படி பார்க்குறது இல்லை. உலக நாடுகள் பெரிய பெரிய டெவலப்டு கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் போனாலும் சட்டம் ஒழுங்கு கிரைம் நடக்கும். உலகத்திலே வந்து கிரைமே இல்லாத ஒரு ஊர்னு பார்த்தா ஃபின்லாண்டுவாங்க, ஸ்வீடன்வாங்க. அங்கேயும் கிரைம் நடக்கும். கிரைம் நடக்காத ஊரே கிடையாது. மனிதன் எங்கே இருக்கிறானோ அங்கெல்லாம் குற்றம் நடக்கும். ஆனால் குற்றம் நடந்ததுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு வச்சு தான் வளர்ந்த நாடு, மோசமான நாடு, சோமாலியா, பாகிஸ்தான் இதெல்லாம்னா குற்றம் நடந்ததுக்கப்புறம் கூட ஒன்றும் நடக்காது, அப்படியே இருப்பாங்க எல்லாருமே. அதே மாதிரி தமிழ்நாடு என்னென்னா, நீங்கள் எது நடந்தாலும் சரி, நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனா தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு நிறைய வந்திருக்கு. குற்றம் நடக்குது, என்னை சார்ந்தே குற்றம் என் மேலே நடத்துகிறாங்க, எனக்கு நடந்திருக்கு எல்லாமே. அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம போய் போலீஸில் சொன்னால் ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல, என்ன சார் உங்கள் செயின் எடுத்துட்டாங்களா, நாங்கள் பிடிக்கிறோம் சார்னுவாங்கல்ல, அது இல்லை. நான் போலீஸும் தப்பு சொல்ல மாட்டேன். மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வழி.